ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியுமா நான் எப்படி 50 ப்ளஸ் கப்பி ஃப்ரைஸை சேவ் பண்ணேன்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க, இல்லை ஃபுல் வீடியோ பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பேசிக்காகவே எல்லாருக்கும் என்ன ப்ராப்ளம்னா, நம்ம கப்பி ஃப்ரைஸ்க்கு என்ன ஃபுட்டு கொடுக்குது, என்ன ஃபுட்டு கொடுத்தா க்ரோத் ஆகுமா இல்லையா, இல்லை கப்பி இதே சைஸில் இருக்குதான்றதா எல்லாருக்கும் ப்ராப்ளம். ஒரு பிக் சொல்யூஷன் என்னன்னா, ரீசெண்ட் டைம்ஸில் நான் யூஸ் பண்ணுற ஒரு பெஸ்ட் ஃபுட்டு சஜஸ்ட் பண்ணுறேன். இதுதான் அந்த ஃபுட்டு, ஆர்டிமியா டி கேப்சூல். இது ஒரு பெஸ்ட்டு ஃபுட்டு, ஹை ப்ரோட்டீன் ஃபுட்டு. இந்த ஃபுட்டு வந்துட்டு நம்ம ஈஸியாக கப்பி ஃப்ரைஸுக்கு கொடுக்கலாம். இது வந்துட்டு ஒரு மாதிரி பவுடர் மாதிரி இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் தண்ணி எடுத்து நம்ம அது போட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் விட்டு நம்ம கப்பி ஃப்ரைஸுக்கு கொடுத்தோம்னா நம்ம ஃப்ரைஸ் வந்துட்டு சூப்பராக சாப்பிட. பிகாஸ் இது ஒரு ப்ரோட்டீன் ஃபுட்டு. இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு இப்போ கப்பி ஃப்ரைஸுக்கு கொடுத்து பார்க்குறோம். இப்போ நம்ம கப்பி ஃப்ரைஸ் எப்படி சாப்பிட்டு பாருங்க. பிகாஸ் நம்ம வந்து டே 1லேருந்து இப்போ வீக் 4 வீக்ஸ் ஆயிடுச்சு. நம்ம இதில் வந்துட்டு நல்லா டெவலப்மெண்ட்டாக பார்த்துக்குறோம் நம்ம, ஆனால் நல்ல க்ரோத்தாக பார்த்துனுக்குறோம். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு இந்த ஃபுட்டு சஜஸ்ட் பண்ணுறேன். இது ஒரு பெஸ்ட் ஃபுட்டுன்னு நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். இந்த ஃபுட்டு நான் எங்கே வாங்கினேன்னா அமேசானில் வாங்கினேன். 300 ருபீஸ். உங்களுக்கு வேணுமானா லிங்க் நான் பயோல கொடுக்குறேன், பர்ச்சேஸ் பண்ணிங்கோ. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.